and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 6 of Essential Vocab and Phrasal Verb series. So in the video is going to be a short lesson on the phrasal verb mope around or the verb mope. இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவனுக்கு வேலை போனதுலேருந்து அவன் சோகமாக வீட்டில் சுற்றிட்டு இருக்கான். ஸோ சோகமாக இருக்கிறதுக்கு, சோகமாக வீட்டில் அலைஞ்சிட்டு இருக்கான், சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி யூஸ்வலி யூஸ் த வேர்ட்ஸ் ஃபீலிங் சேட், worried இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப் மோப் அரவுண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மோப் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுக்குமான டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோப் அரவுண்ட். இஃப் யூ மோப் அரவுண்ட் ஆர் மோப் அபவுட் அ பிளேஸ், மோப் அரவுண்ட் அ பிளேஸ் ஆர் மோப் அபவுட் அ பிளேஸ், you wander around there not doing anything, looking and feeling unhappy. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சோகமாக ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்கிறது தான் மோப் அரவுண்ட். இதை மோப் அபவுட்னு சொல்லலாம். இது ஃப்ரேசல் வேர்ப். இப்போ மோப் மட்டும் சொன்னோன்னா அது அந்த சென்டென்ஸில் வேர்பை ஆக்ட் பண்ணோம். அப்படின்னா டு பி அன்ஹாப்பி அண்ட் unwilling to think or act in a positive way, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ஏமாற்றத்தினால நம்ம ரொம்ப சோகமாகி எதுவுமே பாசிட்டிவாக செய்ய பிடிக்காம அப்படியே இருக்கிறது தான் மோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். There is no point in sitting at home and moping. Get out there and find yourself another job. ஓகே, ஸோ வேலை போயிடுச்சுன்ற சோகத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்கிறீங்க, there is no point in sitting at home and moping. இதை வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ, இந்த சென்டென்ஸை ரீட் பண்ண சொன்னப்போ எல்லாருமே இதை மாப்பிங்னு தான் சொன்னாங்க. மாப்பிங், மாப் அப்படின்னா MOP, மாப். தட் இஸ் அ கிளீனிங் டூல். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும், வீடு தொடக்க யூஸ் பண்ணுற ஸ்டிக் இல்லையா, மாப். அதோடைய வேர்ப் ஃபார்ம், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து சொல்லும் போது தட் கம்ஸ் வித் another P, MOPPING. இதுக்கு பேர் மோப்பிங். அது மாப்பிங். ஷீ இஸ் மாப்பிங் த கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிச்சனை மாப் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு மோப்பிங்னு தான் ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த வேர்டை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். யாராவது சொல்லும் போது கூட, இங்கே இந்த சென்டென்ஸை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னும் போது கூட உங்களால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்? ஸோ தட் இஸ் வாட் திஸ் லெசன் இஸ் ஃபார். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் சிட் இன் த ஹவுஸ் மோப்பிங், கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப். வீட்டில் சும்மா சோகமாக இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்காத, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத, வெளியே போய் நல்லா ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் தான் இது. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு இந்த மோப்புன்ற வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை மோப்பிங்னு கரெக்டாக சொல்லுவோம். இல்லைனா இதோட அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? டோன்ட் சிட் இன் த ஹவுஸ் மாப்பிங்னு படிச்சிங்கன்னா என்ன சொல்ல வராங்க? மாப் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதவா அப்படின்னா என்னதுன்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வேர்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம சில சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அவன் வேலை போனதுலேருந்து அவன் வீட்டில் சோகமாக சுற்றிட்டு இருக்கான். He's been moping around the house since he lost his job. வேலை போனதுலேருந்து அவன் வீட்டில் சோகமாக சுற்றிட்டு இருக்கான். வீட்டையே வந்து சோகமாக சுற்றி வரான். அந்த அர்த்தத்தில் சொல்கிறதா இந்த சென்டென்ஸ். ஸோ இப்போ டிவி ஷோஸ்லேருந்து சில கிளிப்பிங்ஸ் வருது, பார்க்கலாம். So you're just gonna sit around here and mope while Penny is out with Dr. Apu from the Quickie Mart? Right, இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, you're just gonna sit around here and mope while Penny is out with Dr. Apu from the Quickie Mart. ஸோ இதில் வந்து பென்னின்றது ஒரு பொண்ணோட பேர். ஸோ அந்த ப்ரௌன் ஜாக்கெட் போட்டிருக்கவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ அவங்க இன்னொருத்தர் கூட வெளியே போயிருக்காங்க. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு அந்த பர்பிள் ஷர்ட் வந்து கேட்குறாரு, பென்னி வந்து டாக்டர் கூட வெளியே இருக்கும்போது நீ இங்கே உட்காந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்க போறியா, வெளியே போய் ஏதாவது பண்ணு, அந்த அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு தான் யூஆர் ஜஸ்ட் கோனா சிட் அரவுண்ட் ஹியர் அண்ட் மோப் while Penny is out with Dr. Apu from the Quickie Mart. ஸோ ஏதோ ஒரு குவிக்கி மார்ட்னு ஒரு இடத்துல பார்த்து அந்த டாக்டர் கூட வெளியே இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீ இங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்க போறியா, யூஆர் கோனா சிட் அரவுண்ட் அண்ட் மோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். What else am I supposed to do? Mope around for a month? ஆல்ரைட், இதில் என்ன சொன்னாங்கன்னா, what else am I supposed to do? Mope around for a month. ஸோ இப்போ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்டெக்ஸ்டோட பார்க்கும்போது, அதுவும் இந்த மாதிரி விஷுவல் கிளிப்பிங்ஸோடு பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன சொல்கிறாங்க, வேற என்ன பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு உட்காந்து சோகமாக சுற்றிட்டு இருக்கவா, ஒரு மாதத்துக்கு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்க ரெடி ஆகிட்டு எங்கேயோ போகிறாங்க. என்ன எதுவுமே கவலை இல்லையா உனக்குன்னா, வேற என்ன பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். Sitting and moping like women. What's done is done. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிங் அண்ட் மோப்பிங் லைக் விமன், வாட்ஸ் டன் இஸ் டன்.
ஸோ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, உட்காந்து பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத. வாட்ஸ் டன் இஸ் டன். நடந்தது நடந்துருச்சு. போய் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. ரைட்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அஃபென்சிவ் டயலாக், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் திஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ டயலாக். ஆல்ரைட்? ஸோ சிட்டிங் அண்ட் மோப்பிங் லைக் விமன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காத பொம்பளைங்க மாதிரி. அடுத்த வேலையை போய் பாரு அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்காங்க. And the next clipping is, because for the last 4 days you've been sitting around moping and whining and scaring the kids. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, because for the last 4 days you've been sitting around moping and whining and scaring the kids. அப்படின்னா 4 நாளாக உட்காந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு பசங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இப்படி சொல்கிறாங்க. ஓகே, உட்காந்து மோப்பிங்னா என்னது, சோகமாக இருக்கிறது. whining, WHINING, அந்த வைனிங்க்கு புலம்புறது, அழுதுகிட்டே சினுங்கிக்கிட்டு புலம்புக்கிட்டு, இதுதான் வைனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கேரிங் த கிட்ஸ், ஸோ இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் த லாஸ்ட் 4 days you've been sitting around moping and whining and scaring the kids. ஆல்ரைட், சரி, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த சென்டென்சஸில் இந்த வேர்ட்ஸ் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ தப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. there is no point in moping for something that isn't your fault. Okay, there is no point in moping for something that isn't your fault. Alright, so இவ்வளோ நேரம் நம்ம மோப்பிங்னு பார்த்துட்டோம். இதுக்கு சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். ஃபீலிங் சேட், worried. அதை எப்படி இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? there is no point in worrying about something, or there is no point in feeling sad about something that isn't your fault. ஓகே, சிம்பிளாகவும் சொல்லலாம். பட் எதுக்காக இந்த மோப்பிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இந்த மாதிரி டிவி ஷோஸ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது இல்லை யாராவது நம்மக்கிட்ட சொல்லும் போது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாத, ப்ரெசண்ட்டில் கவனத்தை செலுத்து. ஓகே, டோன்ட் மோப் அபவுட் த பாஸ்ட். மோப் அபவுட் நம்ம பார்த்தோம் இல்லையா? டோன்ட் மோப் அபவுட் த பாஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். சிம்பிள், டோன்ட் மோப் அபவுட் த பாஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். த நெக்ஸ்ட் ஒன், சோகமாக இருக்கிறது நிறுத்து, வா வெளியே சும்மா ஒரு வாக் போகலாம். ஸ்டாப் மோப்பிங் அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். ஸ்டாப் மோப்பிங் அரவுண்ட்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளி ஸ்டாப் மோப்பிங் அண்ட் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ வாக். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். இன்னைக்கான லெசனில் நம்ம மோப் அரவுண்ட் இல்லைனா மோப் அப்படின்ற வேர்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.